கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிச்சு ஓடுறா. பார்க்காம போறானா போடா. மண்டையில மூணே முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர். எஸ் மேடம். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எது வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன். நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலையும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான். ஆனா போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்லை. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்கு தான் அசிங்கம். தெரிஞ்சதா? ஐயா, என்னையா இது? மணி 9:30 மேல ஆகுது. நம்ம சாந்தி இன்னும் காணுமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்க ஐயா. இத பாரு, எனக்கு அவளை பத்தி பயமே கிடையாது. ஏன்னா அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா வா வா. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ.
கப்பம் கட்டு நீ ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய் 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய் மன்னவா வா மன்னவா வா மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. ஏமா இவ்வளவு நேரம்? எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு? அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்ப நீ தோத்துட்ட. நான் தோக்க மாட்டேன்பா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருமா? கிருஷ்ணா, இன்னைக்கு ஜெயிச்ச யூனியன் லீடர். அவனா? ஆமாப்பா, அவரை என் புருஷனாக்கிடுங்க. அப்ப கூட அவரை என் புருஷனாக்கிடுங்கன்னு தான் சொல்றாளே தவிர என்ன அவர் மனைவியாக்கிடுங்கன்னு சொல்றாளா பாத்தியா? அதான் என் பொண்ணு சாந்தி தேவி. உலகத்துல உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்திருக்க மாட்டாரான்னு கேட்டீங்களேப்பா. எனக்குன்னு பிறந்தவர் அவர்தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறது, சொல்ல வர்றது எதுவுமே புரியல? இல்லைங்க, நான் கொஞ்சம் தத்திங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது? ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. அது முன்ன பின்ன நான் எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 11வது ஆளா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன்னா? அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு இது சொல்லிடுங்க. பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, வாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போ ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் பயமா இருக்குங்க. இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். அப்பா, என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை